வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். கட்பிட்டி மீனவர்களின் ஆர்ப்பாட்டம் மோதலாக மாற்றம். யாழ் கொக்குவிலில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பலி. 247 மாணிக்க கற்களை ஷங்காய் நகரிற்கு கொண்டு செல்ல முற்பட்ட பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. இந்தியாவின் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட பஸ் விபத்தில் 22 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். கட்பிட்டி குறிஞ்சாங்குளம் பகுதியில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் மோதலாக வலுப்பெற்றுள்ளது. சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு சிலர் வருகை தந்ததை அடுத்து இந்த மோதல் சம்பவம் ஆரம்பித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் உதவியை கோரியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 1 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மதில் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். யாழ் கந்தருடை பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவனும் கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவருமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவில் கல்வி பயிலும் 3ஆம் வருட மாணவர்கள் 2 உயிரிழந்துள்ளதுடன் அவர்களின் சடலங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பில் யாழ் தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாண தமிழ் இலக்கிய விழா மட்டக்களப்பில் நேற்று ஆரம்பமானது. கிழக்கு மாகாண கல்வி அமைச்சரின் தலைமையில் ஆரம்பமான இலக்கிய விழாவின் முதலாவது நாளான நேற்று கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அன்றைய நாட்கள் இன்றைய காலத்தை விட மிகவும் வித்தியாசமானது. யுத்தத்தால் பாரியளவு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் ஒரு விடயம் இன்னும் மாறாமல் அவ்விதமே இருப்பதை காண்கின்றேன். கலைகள் தொடர்பில் அன்று இருந்த ஆர்வத்தை விடவும் அதிகளவான ஆர்வம் இன்று காணப்படுகின்றது. அன்று இங்கிருந்த PT அரசரத்னம் அவர்களது வீட்டில் பஜன் பாடுவார்கள், அதை கேட்பதுண்டு. தமிழ் நாடக கலையும் அன்று வழக்கத்தில் இருந்தது. இங்கு தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் முஸ்லிம் கிறிஸ்தவ சமூகங்களின் கலை கலாச்சாரங்கள் ஒன்றரை கலந்திருக்கின்ற அதே சமயம் ஏன் சமூகம் என்ற ரீதியில் ஒன்றுபட்டு வாழ முடியாதுள்ளது என நான் நினைப்பதுண்டு. நான் இங்கு மட்டக்களப்புக்கு வந்தபோது ஒரு குறையை கண்டேன். போர்த்துகேய காலத்துடன் ஒருமித்து போகும் நடன கலை இல்லாதிருப்பது கவலை அளிக்கிறது. இதன்போது மூவினங்களின் பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் கலாச்சார பேரணி நடைபெற்றது. மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியில் நடைபெறும் இலக்கிய விழா நாளை நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிகிரிய பகுதியில் சுற்றுலா விடுதியில் உள்ள நீச்சல் தடாகத்தில் விழுந்து பிரித்தானிய பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த அனர்த்தத்தில் 83 வயதான பிரித்தானிய பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தம் தொடர்பில் சிகிரியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் தொகுப்பு அடுத்து. மாணிக்க கற்கள் சிலவற்றை சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12 வகையான 247 மாணிக்க கற்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மாணிக்க கற்கள் சகிதம் குறித்த பெண் ஷங்காய் நகரத்திற்கு செல்ல முற்பட்ட வேளையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. கலனிகங்கையில் சட்டவிரோதமாக மணல் அகலச் சென்ற 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்வெல்ல போலீஸ் பிரதேசத்திற்குட்பட்ட பிரதேசத்தின் ஊடாக செல்லும் கலனிகங்கையில் இந்த சட்டவிரோத மணல் அகழ்வு சில காலமாக இடம்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்துக்கு கிடைத்த அனாமதேய தகவலை அடுத்து விசேட அதிரடிப்படை மேற்கொண்ட சுற்றி வளைப்பிலேயே இந்த சட்டவிரோத செயற்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 12 படகுகளும் கைப்பற்றப்பட்டதுடன் இவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கல்கமுவ பாதுகாக்கப்பட்ட தேக்க வனப்பகுதியில் சட்டவிரோத மரம் கடத்தலில் ஈடுபட்டிருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவரிடமிருந்து டிராக்டர் வண்டி ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பலகைகளும் கல்கமுவ வன பாதுகாப்பு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் ஊடகத்துறை அறிவையும் உளத்திடத்தையும் வளப்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் இன்று புத்தளத்தில் நடைபெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக செயலமர்வு புத்தளம் கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் இடம்பெற்று வருகின்றது. பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட மாணவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் அதிகாரிகளுக்கு அமோகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்தி வாசிப்பு, செய்தி தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதன்போது மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன. மாணவர்களின் கலை அம்சங்களும் இதன்போது இடம்பெற்றதுடன் தலைமைத்துவ பயிற்சியும் வழங்கப்பட்டது. தொடர்பாடல் என்பது சற்று மந்தமான காலகட்டம். ஒரு ஓரமாக, ஒரு மூலையாக ஒரு கிராமம் முடங்கியிருந்த போதிலும் தங்களினுடைய சக்தியினுடைய வலையமைப்பின் மூலம் அதனுள்ளே உட்புகுந்து ஊடுருவி அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கும் இந்த ஊடகத்துறை பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்ய நினைத்திருப்பது அவர்களுடைய அந்த சமூக பணியை கட்டாயமாக பாராட்டுகின்றேன். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள முந்தல் சிறுகடலை அண்டிய பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மீன்கள் இறந்து மிதப்பதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சிறுகடலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றதாகவும் மீன்கள் இறப்பதன் காரணமாக மீன்வளம் பெருமளவில் குறைவடைந்துள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் இறால் வளர்ப்பு காரணமாக இறால் பண்ணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் காரணமாகவே மீன்கள் இறக்கின்றன என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நாளுக்கு நாள் இறந்து மிதக்கும் மீன்களின் தொகை அதிகரித்து வருவதனால் சிறுகடல் பகுதி மாசடைந்து வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 500க்கும் அதிகமான மீனவர்கள் தங்களது மீன்களை பிடித்து தனது வாழ்வாதாரத்தினை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சிறுகடல் பனிச்சவேல் பகுதியிலே நிறைய மீன்கள் இந்த சிறுகடலிலே இறந்த வண்ணம் மிதந்து கொண்டிருப்பதை எங்களுக்கு தற்பொழுது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியாத நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், இந்த பிரதேசத்திலே நிறைய இறால் பண்ணையாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த இறால் பண்ணைகளிலே இருந்து வெளிவிடுகின்ற தண்ணீர் மோசமான தண்ணீராக இருக்கும் எனவே அவற்றினூடாக இந்த மீன்கள் இறக்கின்றதோ என்பது சம்பந்தமாக எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து கவனம் எடுக்குமாறும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பாக புத்தளம் மாவட்ட நீரியல் வளத்துறை அதிகாரியுடன் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அது பயனளிக்கவில்லை. அகில இலங்கை தமிழ் மொழி தின விருது வழங்கல் விழா 2016 ஜனாதிபதியின் தலைமையில் கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் கண்டி மாநகரின் தர்மராஜ தேசிய கல்லூரியின் கீழ்ப்பூர் கூடத்தில் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசளிப்பு மற்றும் கலாசார ஊர்வலம், மாலை 2:30க்கு கலை நிகழ்ச்சிகள். தேசிய மட்டத்தில் வெற்றி வாகை சூடி தமிழையும் தமது பாடசாலையையும் தலைநிமிர செய்த மாணவர்களை கௌரவிக்கும் மாபெரும் நிகழ்வு. இலத்திரனியல் ஊடக அனுசரணை நியூஸ் ஃபர்ஸ்ட். தமிழினை தமிழன் போற்ற, தமிழனை தரணி போற்றும். இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.